வணக்கம். இன்றைக்கி நம்ம முட்டை கலக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு முட்டையை இப்போ ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம். இது கூட ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு சால்னா சேர்த்துக்கலாம். இந்த சால்னாவோட ரெசிபி நான் ஆல்ரெடி நம்மளோட இன்னொரு சேனல் S2C குக்கிங்கில் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அந்த சேனலையும் விசிட் பண்ணுங்கள். இப்போ இந்த முட்டையும் சால்னாவும் நல்லா ஒன்றா கலக்கட்டும். சால்னாலேயே உப்பு காரம் கரெக்டாக இருக்குன்றதுனால நான் அடிஷ்னலாக உப்பு அது மாதிரிலாம் எதுவுமே சேர்க்கலை. இப்போ இதை நல்லா கலக்கிட்டு ஒரு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை அதில் ஊற்றிட்டு, ஆம்லெட் மாதிரி ஆகக்கூடாது, அதனால் உடனே அதை கரண்டி வச்சு நல்லா பேக் பண்ணிடலாம். முட்டை ரொம்ப நேரம் வேகக்கூடாது, அதனால் ஊற்றின பிறகு நமக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துட்டு இதை உடனே கரண்டியால் நாலா பக்கமும் நல்லா மடித்து விட்டுடலாம். முட்டை கலக்கி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே சமயத்தில் அந்த சால்னாவோட உப்பு காரம் மசாலாலாம் சேர்ந்து இது கொஞ்சம் டேஸ்டியாகவே இருக்கும். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை மடித்து விட்டுட்டு இப்போது எடுத்துடலாம். இது வெஜிடேரியன் சால்னாவில் பண்ணியிருக்கேன். இதையே நம்ம சிக்கன் சால்னா வச்சும் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கலக்கியை அப்படியே சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சப்பாத்தி, ரோட்டி, பரோட்டா கூடயும் நம்ம சர்வ் பண்ணலாம்.